த சீக்ரெட் அப்படின்ற புக்கில் கூட போட்டிருப்பாங்க. இந்த ஈர்ப்பு விதி, எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் இந்த வெளி உலகை இந்த யதார்த்தத்தை உருவாக்குது. அதுலேயும் அது அழகாக அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை, அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் நான் நினைக்கிறேனே கிடைக்க மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து யோசிப்போம், இந்த யானை இங்கே வந்திருந்தா எப்படி இருக்கும், டக்குன்னு வந்து இந்த யானை இங்கே வந்துட்டா என்ன வருது சொல்லுங்க, நினச்சி பாருங்க. இங்கே நினைக்கிறது நம்ம நடக்குது. டக்குன்னு இந்த யானை இங்கே இருந்ததுன்னா என்ன வருது, டக்குன்னு உடனே நம்ம மனசு யோசிக்குது. ஒரு ஏதோ ஒரு படத்தை பார்க்குறோம், இந்த புலி இருக்குது, இந்த புலி கூட இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, இந்த புலி கூட இப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த புலி கூட நீங்கள் நடந்தால் என்ன வருது, அந்த அந்த கணம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வருது. ஸோ நம்மளுடைய யோசிக்கிற விதம், நம்மளுடைய உணர்வுகள் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும். அதுக்கு வந்து தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கோட்பாடு, நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளிப்புற வாழ்க்கையை உருவாக்குது. இது ரொம்ப 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 ஆணித்தரமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.